பெரம்பலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நாய் குறுக்கே வந்ததால் திடீரென பிரேக் அடித்த காரின் பின்னால் மோதிய மற்றொரு கார் நிலை தடுமாறி சாலையோர பள்ளத்தில் இறங்கி தீப்பற்றி எரிந்தது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் முருகேசன். முருகேசன், வணக்கம். விவரங்களை வழங்கல. நிச்சயமாக மேடம். சென்னை ஆவடி அருகே உள்ள கௌரிப்பேட்டை ஈஸ்வரன் கோயில் செயின்ட் காலனி பகுதியை சேர்ந்தவர் ஸ்ரீதர். 46 வயதான இவர் அவரது மனைவி சிவராணியுடன் சென்னையிலிருந்து தனக்கு சொந்தமான TN 12 BJ 8673 என்ற பதிவெண் கொண்ட காரில் அவரது சொந்த ஊரான கோவில்பட்டி நோக்கி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். காரை டிரைவரான சென்னை ஆவடியை வசந்தம் நகரைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். இந்த நிலையில ஸ்ரீதர் உள்ளிட்ட மூவரும் வந்த கார் பெரம்பலூர் மாவட்டம் மங்களமேடு அருகே மின்வாரி அலுவலகம் எதிரே வந்தபோது நாய் ஒன்று திடீரென சாலையை கடக்க முற்பட்டுள்ளது. இதனை சற்றும் எதிர்பார்க்காத டிரைவரான செந்தில்குமார் அந்த காரை சடன் பிரேக் போட்டு திடீரென நிறுத்தியுள்ளார். இந்த நிலையில அந்த காரை பின்தொடர்ந்து வந்த மற்றொரு கார், அதாவது TN 07 BT 9561 என்ற பதிவெண் கொண்ட அந்த கார் முன்னால் சென்ற காரின் பின்னால் அதிவேகமாக மோதி பக்கவாட்டில் இறங்கி சாலையோர புளிய மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளாகி கார் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனை அறிந்து காரில் பயணித்த திண்டுக்கல் மாவட்டம் கணப்பாடி கிராமம் அருகே உள்ள புதுப்பட்டி கிராமத்தை சேர்ந்த நல்லையா, அவரது மனைவி சந்தியா, மதுமித்ரன் மற்றும் உறவினர்களான சரஸ்வதி, இலக்கியா, சபரிநாதன் உள்ளிட்ட 6 பேரும் லேசான காயங்களுடன் காரை விட்டு கீழே இறங்கி அதிர்ஷ்டவசமாக வெளியே உயிர் தப்பினர். இந்த விபத்தை அறிந்த அப்பகுதியில் பயணித்த வாகன ஓட்டிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் விபத்துக்குள்ளானவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். மேலும் இந்த தீ விபத்து சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பெரம்பலூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைத்து தீ மேலும் பரவாமல் தடுத்தனர். இருந்தவர்களும் காரில் இருந்த உடைமைகளும் முற்றிலும் இருந்து சேதமடைந்து விட்டது. இந்த சம்பவம் குறித்து மங்களமேடு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில விபத்தின் போது செல்போனில் பதிவு செய்யப்பட்ட அந்த வீடியோ காட்சி பதிவு வாட்ஸ்அப், Facebook உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சாலையின் குறுக்கே வந்த நாயின் மீது மோதாமல் இருக்க பின்னால் வரும் வாகனத்தை சற்றும் அறியாமல் திடீரென போடப்பட்ட கவனக்குறைவாக அந்த முன்னால் சென்ற கார் ஓட்டுநர் போடப்பட்ட பிரேக்கால் பின்னால் வந்த மற்றொரு கார் விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்து முற்றிலும் எரிந்து சேதமடைந்த சம்பவம் அந்த காரின் உரிமையாளர் உள்ளிட்ட அவர்களது குடும்பத்தாரையும் அப்பகுதியில் பயணித்த வாகன ஓட்டிகளையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.